மகாபாரதம் துரோண பருவம். உபபருவம் 3. அபிமன்யு வத பருவம். சக்கர வியூகமும் 16 வயது மாவீரனின் வீர மரணமும். பீஷ்மரின் வீழ்ச்சிக்குப் பிறகு துரோணாச்சாரியார் கௌரவப் படையின் தலைமை தளபதியாக முடிசூட்டப்பட்டார். அவர் துரியோதனனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார், தர்மபுத்திரரை உயிருடன் சிறைப்பிடித்துத் தருகிறேன் என்றார். இதற்காக அவர் 13ஆம் நாள் போரில் சக்கரவியூகம் என்ற கடினமான போர் வியூகத்தை அமைத்தார். அர்ஜுனனை திசைதிருப்ப சம்சப்தகர்கள் என்னும் வீரர்கள் அவனை போர்க்களத்தின் கோடியை தூரத்திற்கு இழுத்துச் சென்றனர். பாண்டவர் பக்கத்தில் அந்த வியூகத்தை உடைக்கத் தெரிந்த ஒரே ஆள் அர்ஜுனன், அவனது மகன் அபிமன்யு மட்டுமே. அபிமன்யுவிற்கு வியூகத்திற்குள் நுழையத் தெரியும், ஆனால் வெளியே வரத் தெரியாது. அவன் சுபத்திரையின் கருவில் இருக்கும்போது கிருஷ்ணர் சொல்லக் கேட்ட ரகசியம் அது. திரௌபதியின் மகன்களை காப்பதற்காக அபிமன்யு அந்த 16 வயதில் மாபெரும் வீரத்தோடு அந்த வியூகத்திற்குள் நுழைந்தான். அவன் உள்ளே சென்றவுடன் ஜெயத்ரதன் தனது வரத்தின் பலத்தால் மற்ற 4 பாண்டவர்களையும் தடுத்து நிறுத்தினான். அபிமன்யு தனியாளாக கௌரவப் படையின் மாவீரர்களை சிதறடித்தான். துரியோதனனின் மகன் லக்ஷ்மணனைக் கொன்றான். இதனால் ஆத்திரமடைந்த கௌரவர்கள் கர்ணன், துரோணர், கிருபர், அஸ்வத்தாமன், சகுனி மற்றும் துச்சாதனனின் மகன் ஆகியோர் போர் விதிகளை மீறி ஒரே நேரத்தில் அபிமன்யுவை தாக்கினர். அவனது தேர் உடைக்கப்பட்டது, வில் அறுக்கப்பட்டது. அவன் தேருக்குப் பின்னாலிருந்து கையில் ஒரு தேர்ச்சக்கரத்தை ஏந்தி போரிட்டான். இறுதியில் துச்சாதனனின் மகன் அவனது தலையில் கதாயுதத்தால் அடித்து அவனை கொன்றான். அபிமன்யுவின் மரணம் பாண்டவர் பக்கத்தில் ஒரு மாபெரும் துயரத்தை உண்டாக்கியது. அவன் ஒரு சிறுவன் என்று கூட பார்க்காமல் இத்தனை பேர் சேர்ந்து அவனை கொன்றது தர்மத்திற்கு விரோதமானது. அர்ஜுனன் அன்றிரவு ஒரு மாபெரும் சபதம் செய்தான், நாளை சூரியன் மறைவதற்குள் அபிமன்யுவின் மரணத்திற்கு முக்கிய காரணமான ஜெயத்ரதனை கொல்வேன். தவறினால் நான் தீப்பாய்ந்து உயிர் விடுவேன் என்று இடிமுழக்கமிட்டான். அடுத்த உபபருவத்தில் ஜெயத்ரத வத பருவம் மற்றும் அர்ஜுனனின் அந்த மாபெரும் சபத நிறைவேற்றம் பற்றி விரிவாக காண்போம்.